வணக்கம் நண்பர்களே. உதயநிதியின் பண்ணை வீட்டில் கட்டுக்கட்டாக மூட்டை மூட்டையாக பணம் பறிமுதல். சற்று முன் அதிர்ச்சி தகவல். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திமுகவின் தலைமை தற்போது 4000 கோடிகளை செலவு செய்ய திட்டமிட்டிருக்காங்களாம். தொடர்ந்து 5 வருடங்களாக ஊழல் செய்து சம்பாதித்த பணத்தை அனைத்தையும் இந்த தேர்தலில் செலவு செய்ய முடிவு செய்திருக்கிறது திமுகவின் தலைமை. அதனால் அனைத்து அமைச்சர்களுக்கும் தங்களது தொகுதிகளுக்கு தாமாக தான் செலவு செய்ய வேண்டும், ஊழல் செய்த பணத்திலிருந்து ஒரு பங்கை எடுத்து வாருங்கள் என திமுகவின் தலைமை உத்தரவிட்டதின் பேரில் அதை அனைத்தையும் உதயநிதியின் பண்ணை வீட்டில் பதுக்கி வைத்ததாகவும் அது இரகசிய தகவல் அமலாக்கத்துறைக்கு கிடைத்ததாகவும் தற்போது தகவல்கள் வேகமாக இணையத்தில் பரவி கொண்டிருக்கிறது. மேலும் அமலாக்கத்துறையின் அதிரடி ரைடின் மூலம் உதயநிதி ஸ்டாலின் பிடிபட்டால் கண்டிப்பாக இந்த தேர்தலில் அவரால் போட்டியிட முடியாது, அவரது முதல்வர் கனவு கனவாகவே போய்விடும் என்கின்ற தகவலும் தற்போது இணையத்தில் வேகமாக படுவைரலாக போய்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே உதயநிதி அவர்கள் ஜாபர் சாபிக் அவர் செய்த அந்த ஊழலில் உதயநிதிதான் வீட்டில் அவருக்கு இடம் கொடுத்தார் என்கின்ற விஷயத்தில் மாட்டி சிக்கி தவிக்கிறார். ஒரு பக்கம் டாஸ்மார்க் ஊழலில் 40,000 கோடி எங்கே? 40,000 கோடி, அதாவது ஒரு நாளைக்கு டாஸ்மார்க்கின் மூலம் மட்டுமே பல ஆயிரம் கோடிகள், மாதத்திற்கு 4,000 கோடி எனவும் ஒரு வருஷத்திற்கு 40,000 கோடி என உதயநிதி மற்றும் திமுகவின் தலைமை பெற்றுள்ளதாகவும், இதனால் அந்த ஊழலிலும் உதயநிதி சிக்கி தவிக்கிறார் என தகவல்கள் வெளியாகியிருந்தது. இன்னொரு புறம் திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர்களின் பட்டியல், அதாவது ஊழல் பட்டியல் அமித்ஷாவின் கைகளில் உள்ளன. மேலும் RN ரவி மாற்றம் செய்யப்பட்டவுடன் அவர் திமுக ஃபைல்ஸ் என திமுகவில் உள்ள அமைச்சர்களின் ஊழல்களை பட்டியலிட்டு அமித்ஷாவிடம் கொடுத்ததாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதன் மூலமாக உதயநிதி ஸ்டாலின் விரைவில் கைது செய்யப்பட்டால் கண்டிப்பாக அவரால் இம்முறை தேர்தலில் போட்டியிட முடியாது என்கின்ற தகவல் வெளியாகியிருக்கு. ஒருவேளை அவர் கைது செய்யப்பட்டால் திமுகவின் நிலைமை என்னாகும்? வருகிற தேர்தலில் திமுக தோற்றால் 15 ஆண்டு காலத்திற்கு திமுகவே இருக்காது, மேலும் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட போய்விடும் என்கின்ற தகவலும் தற்போது வேகமாக பரவி வருகிறது.